நெல்லை பெருமாள்புரத்தில் உள்ள தனியார் குடியிருப்பில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர்களுக்கு விநியோகிக்க கோடிக்கணக்கில் பணம் பதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் சோதனை மேற்கொண்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெருமாள்புரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் அபார்ட்மெண்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் பதுக்கி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 18 குடியிருப்புகள் கொண்ட இந்த அபார்ட்மெண்டில் பணம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தொலைபேசி மூலம் தேர்தல் பறக்கும் படைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை நடவடிக்கைகளை தொடங்கினர். மேலும் அவர்களுடன் இணைந்து வருமான வரித்துறை அதிகாரிகளும் அபார்ட்மெண்டில் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சந்தேகமான இடங்கள், அறைகள் மற்றும் பொருட்கள் அனைத்தும் தீவிரமாக சோதனை செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் பணம் எங்கு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து இதுவரை உறுதியான தகவல் எதுவும் கிடைக்காததால் முழு அபார்ட்மெண்ட் முழுவதுமே போலீஸ் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாதவாறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பணம் பதுக்கி வைப்பதாக கூறப்படும் தகவல் உண்மை நிலை குறித்தும் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இருக்கக்கூடிய 10 அபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய 10 வீடுகளுமே சோதனை நடந்து வருகிறது. ஒவ்வொரு வீடாக சோதனை செய்து வருகின்றனர். இதனால் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. சாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா.